கிண்ணியா நகரில் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் திகதி இவ்வாறு தீ வைக்கப்பட்டது. இதற்கு காரணம் அன்று காலை குறிஞ்சாங்கேணி பாலத்தில் ஏற்பட்ட கோரச் சம்பவமாகும். கிண்ணியாவுக்கு 22 மாணவர்களை ஏற்றிச் சென்ற படகு குறிஞ்சாங்கேணி களப்பில் கவிழ்ந்தமையினால் 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். களப்புக்கு குறுக்காக 120 மீட்டர் தூரத்துக்கு 1977ஆம் ஆண்டு அமைத்த பாலம் உடைந்து சென்றமையினால் பொது போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தமையினாலேயே 6 கிலோமீட்டர் தூரம் கொண்ட குறிஞ்சாங்கேணியிலிருந்து கிண்ணியாவுக்கு படகு பாதையிலவர்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. 8 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழக்க 6 மாதங்களுக்கு முன்னர் புதிய பாலம் ஒன்றை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் 7 மாதங்களில் சில குழிகள் மாத்திரமே தோண்டப்பட்டன. அதன்படி புதிய பாலத்தை பெயருக்கு மாத்திரம் வரையறுத்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு 8 உயிர்கள் பலியான தவறிலிருந்து விடுபட முடியாது. அந்த 8 மரணத்தின் பின்னர் மனவேதனை அடைந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் படகு பாதையின் சேவைக்கு பதிலாக பஸ் ஒன்றை இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட நிறைவேற்று பொறியாளர் அலுவலகத்துக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த அலுவலகம் இலங்கை போக்குவரத்து சபையின் கிண்ணியா டிப்போவுக்கு குறித்த பஸ்ஸை வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்து திருட்டுத்தனமாக விலை மனு கோரியுள்ளது. அதன்படி 2 கதவுகளை கொண்ட பஸ் ஒன்றை வழங்குவதற்காக இரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட விலை மனு கோரல் மூலம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் திருகோணமலை அலுவலகத்துடன் தொடர்புடைய ஓர் அதிகாரியின் உறவினருக்கு சொந்தமான ஒரு கதவு கொண்ட பஸ் ஒன்றே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கணக்காய்வின் மூலம் வெளியான பாரிய மோசடி தொடர்பில் தகவல் வெளியான பின்னரே 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட அந்த பஸ் வண்டி சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 11 மணித்தியாலங்கள் 40 நிமிடங்களில் 11 தடவைகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து கால அட்டவணையை சமர்ப்பித்து குறித்த பயணிகள் போக்குவரத்துக்காக 20 மாதங்களில் பெற்றுக்கொண்டுள்ள பணம் 1,10 லட்சத்துக்கும் அதிகமாகும். கடந்த புதன்கிழமை கிண்ணியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த மோசடி தொடர்பில் பிரச்சினை எழுந்த பொழுது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் தெளிவான பதிலொன்றை வழங்கியிருந்தார். அவ்வாறு சர்ச்சைக்குரிய பஸ் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கவில்லை எனவும் தான் குறித்த பதவிக்கு 6 மாதங்களுக்கு முன்னரே நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனினும் உண்மை அதுவல்ல. குறித்த 20 மாதங்களும் மாதாந்தம் போக்குவரத்து கால அட்டவணையை பரிசீலித்து கொடுப்பனவுகளுக்கு அனுமதி வழங்கியது யார்? இந்த பொறியியலாளரே தனது உத்தியோகபூர்வ முத்திரையை பதிவு செய்து இதற்காக கையொப்பமிட்டுள்ளார். விலைமனு கோரலில் இருந்து ஊழல் மிகு செயற்பாடான இந்த சர்ச்சைக்குரிய போக்குவரத்து சேவையினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை இந்த அதிகாரி உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்தவரிடமிருந்து அறவிடாவிட்டால் அது படகு பாதை கவிழ்ந்து மரணித்த மாணவர்களுக்கு செய்யும் அநீதி அல்லவா? பெருந்தெருக்கள் அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு.